ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் சுவைக்காத ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல போகிறேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலில் சிக்கன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இது கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணது இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இப்போ நான் இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட 1 கை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 கை புதினாவும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 ஹவருக்கு இதை நல்லா ஊற வச்சுப்போம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் இதை இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். அப்போ தான் நமக்கு சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி, இந்த மாதிரி மேலே எண்ணெய் தெளிஞ்சு ஓரளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி அலசிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது தண்ணி எல்லாமே நல்லா வற்ற வைப்போம். வற்ற வச்ச பிறகு நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போது தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா வத்திருச்சு பாருங்கள். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி தான், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை சப்பாத்தி, சாதம், பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிடலாம். ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் தான் இது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.